மகிழ்நன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் வயலாமூர் கார்த்திக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வணக்கம்ங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியாக, கடலூர் மாவட்டத்தை சார்ந்த அரசியல் விமர்சகர் நீங்கள் என்பதால் உங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக உள்ள திரு தங்கர் பச்சான் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்ற கேள்வியின் மூலம் நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அவருடைய படைப்புகள் அத்தனையுமே இந்த மக்களுக்கான படைப்புகளா பேசப்பட்டிருந்துச்சு. அந்த படைப்புகள் அத்தனையுமே இந்த மக்களுக்கான படைப்புகளா பேசப்பட்டிருந்தது. என்எல்சிக்காக சமீபத்தில் அவர் மட்டும்தான் குரல் கொடுத்தாரு. அது அத்தனையுமே அவருக்கு சாதகமா மாறி இருக்கு. சாதி மதம் கடந்து அத்தனை மக்களும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பறையர் சமுதாய மக்கள்லாம் அவ்வளவு வரவேற்பு கொடுத்தாங்க. எங்களுக்கான முழக்கமா, எங்களுக்கான பாடலை நீங்க உங்க பாடத்துல வச்சிருந்தீங்க. அவருடைய திரைப்படத்துல பார்த்தோம்னா 9 ரூபா நோட்டுல வண்ணாரை பத்தி பேசியிருப்பாரு, குயவர்களை பத்தி பேசியிருப்பாரு. வெண்ணார்களையும் குயவர்களையும் யாருமே இங்க ஆவணப்படுத்தினதே கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் மன்னியர்களுக்கும் உள்ள பாச பிணைப்பின நட்பு வட்டாரத்தை மிக தெளிவாக 9 ரூபா நோட்டுல பேசியிருப்பார். அவருடைய படங்கள் அத்தனையும் அவ்வளவாக இருந்திருக்கும், அப்பட்டமாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்தா நல்லா இருக்கணும், மக்கள் ஒருமித்த கருத்தாக அவர் வாக்களிக்க வந்திருக்கிறாங்க. அதையும் கடந்து விஷ்ணு பிரசாத் என்பவர் ஆரணி தொகுதியினால நிராகரிக்கப்பட்டவர். ஆரணி தொகுதி மக்களால் நிராகரிக்கப்பட்டு துரத்தப்பட்டவர். அவரை கடலூர்ல கொண்டு வந்து கடலூர் மக்கள் எல்லாம் கேணையர்கள் நினைச்சுக்கிட்டு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இன்னொரு இடத்துல முரசு சின்னத்துல நின்றவரு முரசு தடிச்சு நிக்கிறப்ப, அமமுகவோட கூட்டணி நிக்கிறப்ப 3000 ஓட்டு கூட வாங்க முடியாத தகுதி இல்லாத நபர் தான். ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தும் கூட 3 லட்சம் வாக்குகள் உள்ள ஒரு தொகுதியில 0.01% கூட வாங்க முடியல. 3000 வாக்குகள் கூட வாங்க முடியாத ஒரு நபர் தான் அவர். இதுல அதிமுகவினர் பாமகவுக்கு எதிராக தீவிரமா பணத்தை கொட்டி அரைச்சி வேலை பார்த்திருக்கிறாங்க. வன்னியர்களுடைய ஓட்டுகளை பிரிக்க முயற்சித்திருக்கிறாங்க. ஆனால் அது கடைசியில எல்லாமே தவிடுபடியா போயிருக்கு. தங்கர் பச்சான் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒரு இழுபறியான நிலை இருக்கும்னு அரசு வட்டாரங்களில் சொல்லப்பட்டாலும், களத்துல இருந்து எங்களை நாங்கள் பார்த்த காரணத்தினால் நாங்கள் சொல்றோம், மிக உறுதியாக தங்கர் பச்சான் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த மாற்றமும் வேண்டாம், மாற்று கருத்தும் வேண்டாம். இல்ல, திரும்பவும் உங்ககிட்ட ஒரு அழைத்து இந்த விஷயத்த நான் கேட்கறதுக்கான காரணம், அந்த கடலூர் மாவட்டம் முழுக்க ஒரு காலத்துல கள்ளசாராயத்தினுடைய பாதிப்பு அதிகமா இருந்த பகுதிகள். இன்னைக்கு இந்த மாதிரியான போதைப் பொருளுடைய அந்த எழுச்சி அங்க அதிகமா இருக்கு. போதைப் பொருளுடைய அந்த நீச்சி குக்கிராமம் வரையும் பரவி இருக்கு. இப்ப இதனால இந்த அரசனுடைய இயந்திரம் தோல்வி விட்டுறதுதான் அதுக்கான காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அங்க அமைச்சருடைய தொகுதியும் வேற. இல்ல, இது இன்னொன்னு சொல்லணும்னா, இப்ப டாஸ்மாக் கடையில எல்லாம் மது விற்கிறதுக்கு காரணமா இருந்ததுமே கடலூர் மாவட்டம் தான். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2001 இருந்து 2006 வரைக்குமான அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல பண்ருட்டி பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடிச்சு சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. அப்ப இருக்கும்போதுதான் எல்லாம் தடுத்து நிறுத்தி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டாஸ்மாக் மூலயமா மது விற்பனையை தொடங்கினாங்க. அப்பி மருத்துவர் ஐயா அவர்கள் மதுவே வேண்டான்னு தான் கோரிக்கை வச்சிருந்தார். அப்போ ஒரு விழிப்புணர்வு பேரணிய காவல்துறை சார்பாக நடத்தப்பட்டுச்சு பண்ருட்டி வட்டாரத்தில். அதுல இன்றைக்கும் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினர் தான் அதுல கலந்துகிட்டு ஒரு கிராமமா போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தீங்களேடா, நீங்க புள்ள குட்டியோலாம் என்ன பாடுபடுதுன்னு பாருங்கடான்னு விழிப்புணர்வு பண்ணாங்க. அன்னைக்கு இருந்த காவல்துறை எஸ்பி அவரோட சேர்ந்து அன்னைக்கு விழிப்புணர்வு பேரணியை நடத்திருந்தாங்க. அதற்கு சாட்சியா இன்னைக்கு தாமரக்கண்ணன் அவர்கள் சேர்மன் அவர்கள் இருக்கிறாங்க, பாமக சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் இருக்கிறாங்க, நம்மள்ட்ட விலகி போன பங்காளிகளும் அதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அப்ப டாஸ்மாக் கடையில மூலயமா மது விற்கிறதுக்கு காரணமாக இருந்தது கடலூர் மாவட்டம் தான். ஆனா அந்த டாஸ்மாக் கடையே இருக்கக்கூடாது, மது விற்பனையே இருக்கக்கூடாதுன்னு போராளிகள் இருப்பதும் இந்த கடலூர் மாவட்டம் தான். இந்த அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதின்றதெல்லாம் அமைச்சர் என்ன பண்ணாரு? அமைச்சர் வேடிக்கை தான் பார்க்கிறாரு. அமைச்சர் இந்த தொகுதியில, இந்த மாவட்டத்துல அவரை முடிசூட மன்னராக கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த கடலூர் மாவட்ட மக்கள் அவரை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு அவர் உண்மையாக இருந்தாரா அப்படின்னா இல்ல. அவருடைய தந்தையார் திரு எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த மக்களுக்கு உண்மையாக இருந்தார். அவரை போன்றவே அவர் புள்ளி இருப்பார் என்பதுதான். அவரை வேங்கையா வச்சு ஒரு வேங்கையின் மைந்தன்னு நாங்க இந்த மக்களை அழைப்பது உண்டு. இவரை வேங்கைன்னு சொல்லி அழைக்கல. எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வேங்கையாகவும் இவரை வேங்கையின் மைந்தனாகவும் தான். அப்ப குறிப்பா நம்ம இந்த மக்களும் தெளிவா இருந்ததை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க அப்பா நல்லவரப்பா, நீ அவர் மாதிரி இல்லைன்றதுதான். இங்க நடக்கக்கூடிய சமூக மோதலுக்கு அவரை கண்டுக்காம போனது, சுப்பிரமணிய பிரச்சனை, பல விஷயங்கள சமூக மோதல் எல்லாம் கண்டு காணாம இருந்துருது. ஆனா தேர்தல் நேரத்துல நானும் வன்னியர் தான், நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாதான் நான் அமைச்சர் ஆக முடியும், அதுதான் உங்களுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தியே காலம் வந்துட்டார். ஆனா இங்க கள்ளச்சாராயம் இருக்கிறதும் கஞ்சா விற்பனையும் அவர் கண்டுகொள்ளாமலே
எவனோதானே சாவறான், நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துட்டாரான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்எல்சி விவகாரத்துல இருந்து நாங்க யாரை எதிர்த்து போராடுறதா இருக்கு? அமைச்சரை எதிர்த்தான் போராடுறோம். எந்த மக்கள் உங்களை தூக்கி நிறுத்தி கோபுரத்துல உட்கார வச்சாங்களோ அந்த மக்களை தான் நீ குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கிறாரு அமைச்சர். அப்ப அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை. அவர் உறுதியா இறுதியா இந்த மக்களின் பக்கம் நின்று இருந்தாருன்னா இந்த மக்கள் என்னைக்குமே அவர் கைவிட போறது கிடையாது. இன்னைக்கு அந்த மக்களும் அவரை கைவிட்டாங்க. அதனாலதான் அவருடைய பையனை கடலூர் நிறுத்துறதுக்கே பயந்துகிட்டு அவரை பையனுக்காக தான் கடலூர் தொகுதி அவரை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தார். கடைசியில அவங்க பையன் என்ன கண்டிப்பா தோப்பாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுகலையும் கொடுக்கறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதியை கழட்டி விட்டுருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியிலையும் கே எஸ் அழகிரி நிப்பாருன்னு பார்த்தாங்க. பாமக நிக்குது, பாமகவுக்கு பெருத்த பலம் இங்க இருக்கு, அதுவும் தங்கர் பச்சா நிக்கிறாரு, அப்ப நம்ம கட்சிக்காரனே தங்கர் பச்சானுக்கு ஓட்டு போட்டுருவான்னு கே எஸ் அழகிரி கடைசி காலத்துல ஏயா அசிங்கப்படணும் அவரும் நிக்கல. அப்புறமேட்டு தான் விஷ்ணு பிரசாத்தை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு மச்சானா பச்சானான்ற போட்டியெல்லாம் அவர் நடத்த முயற்சி பண்ணாரு. மக்கள் தெளிவாக இருந்தாங்க. நாங்க ஏற்கனவே வந்தவாசியில கையாண்டு கட்சிக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் பாட்டாளிகள் என்பதை நிரூபிச்சவங்க தான் கடலூர்லயும் அதை நிரூபிக்கிறாங்க. அமைச்சர் இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் அவங்க நிதர்சனமான உண்மை. வேங்கையின் மைந்தன் அவரை சொல்லிக்கிறதுக்கு நான் விளக்கமா சொன்னது, வேங்கை அவர் தந்தை, அவர் தந்தையோட மைந்தன் நாங்க சொல்றோமே தவிர இவரை யாரும் வேங்கைன்னு இங்க சொல்லிக்கிறதுல இல்லை. இன்னைக்கு கடலூர்ல பெரிய தொழிற்சாலை எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாவட்டமா அது இல்லாத காரணம் அமைச்சருடைய மேல்நாட்டுக்கு இல்லாததான்றது கூட ஒரு உதாரணமா சொல்ல முடியுமா? நிச்சயமான கடலூர்ல தொழிற்சாலைகளுக்கு பஞ்சம் இல்லைண்ணே. கடலூர்ல தொழிற்சாலைகளுக்கு பஞ்சம் இல்லை, அதே மாதிரி கேன்சர்களுக்கும் நோய்களுக்குமே பஞ்சம் இல்லை. இப்ப கடலூரை சுத்தி இருக்கக்கூடிய சிப்காட் பகுதியில இளநீரை வெட்டி பார்த்தா கூட மருந்து வாடதான் வரும், இன்னும் கெமிக்கல் வாடதான் வரும். இன்னொன்னு அவங்க தாய்ப்பால்ல அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய தாய்ப்பால்ல கேன்சரை உருவாக்கக்கூடிய கிருமிகள்லாம் இருக்கிறதா செய்திகள்லாம் வந்துச்சு, பேப்பர்லயுமே வந்துச்சு. வாழ தகுதி இல்லாத நகரம் கடலூர் அப்படின்ற பட்டியலுமே செய்தித்தாளில் வந்து யாரும் அதை மறந்துருக்க முடியாது. ஒரு பக்கம் அதாவது கடலூரோட கிழக்கு பகுதியில அப்படியான இடைநிலைன்னா கடல் மாவட்டத்துடைய மையப்பகுதி என்எல்சியில தண்ணி பற்றாக்குறை மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அந்த மக்கள் அப்படி அந்த தண்ணி எல்லாம் பருகிறதுக்கு தேன் மாதிரி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் பலாமரமும் மாமரமும் வளர்த்த தண்ணிகள் எல்லாமே அடித்தட்டுக்கு போய் அவங்க உப்பு கலந்துருச்சு. அது கடந்து அந்த புழுதி காத்து எப்பயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த கடலூர்ல இருந்து அந்த நெய்வேலி வடலூர்ல இருந்து விருதாச்சலம் போயிட்டீங்கன்னா போய் முடிஞ்சு இப்படி மூஞ்சி அப்படி தொடச்சி இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா கனகரையில தான் இருக்கும். அந்த புழுதி காற்றை தான் அவங்க சுவாசிக்கிறாங்க. நிலக்கரி துகள்களோட சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய சுவாச கோளாறுகளோ நோய்களும் வருது. அப்படியே அதை கடந்து போனோம்னா சர்க்கரை ஆலைகள்ல பிரச்சனை, அப்படியே வடக்கு போனோம்னா நெல்லிக்குப்பம் ஆலைகளால பிரச்சனை, அப்படியே திரும்பி இந்த பரங்கிப்பேட்டை பக்கம் வந்தோம்னா சைமா சாயப்பட்டறை கழிவு. நீங்க என்னன்னா ஈரோட்டுல இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து கடலூர்ல சேகரிச்சு இந்த கடலூர் மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டா பரவாயில்ல, ஆனா காசு சம்பரிக்கணும் ஈரோடுக்காரனா இருக்கும்ன்ற அந்த இழிப்பிறப்புக்கு கடலூர் மக்கள் தினப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் ஐடிபிசிஎல், இந்த ஐடிபிசிஎல்னால இங்க மக்கள்கிட்ட இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு, அதனால மழை பொழிவு இல்லைன்னு. அதை நான் உண்மை தன்மை என்னன்றது தெரிய வரல. ஆனா பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளை சுத்தி ஒரு 18 கிலோமீட்டர் வராட்டம், நான் சரியா எனக்கு தெரியல, 18 கிலோமீட்டர் வட்டாரத்துக்குள்ளார இந்த மாதிரியான நிறுவனங்கள் வரக்கூடாதுன்ற சட்ட விதிமுறைகளை மீறி அது வந்ததா கே பாலகிருஷ்ணன் ஒருத்தர் வழக்கெல்லாம் போட்டு அப்புறம் என்ன அவரை சமாளிச்சாருன்னு தெரியல. அவர் அவர் எதையாவது கொடுத்து கவனிச்சாங்கன்னா சமாளிச்சுப்பாரு அவரு. அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இங்க நடந்துச்சு. அப்ப இது வந்து ஒரு குப்பை கூடாரமாக மாறிடுச்சு. கடலூர் மாவட்டம் என்பது மத்த மக்கள் வாழ்றதுக்கான குப்பை கூடாரமாக மாறிடுச்சு. சரி, வேலை வாய்ப்பே கொடுத்தாராடா அப்படியும் கிடையாது. நீங்க இந்த என்எல்சினால கரித்துக்குள்ள சுவாசிக்கிற மக்கள் எங்க மக்கள், நிலத்தை கொடுத்தது எங்க மக்கள். இன்னைக்கு அப்படி எப்படி நம்ம உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களோ, உடல் கூறாய்வு பண்ணி குடலெல்லாம் புடுங்கி வெளில எடுத்துட்டு வெறும் வைக்கல வச்சு தச்சு அந்த நிலத்தை கொடுக்குறானோ, உடம்ப கொடுக்குறானோ, அதே மாதிரி அந்த என் நெய்வேலி பகுதியில நீங்க பார்த்தா தெரியும், மாவும் பலாவும் முந்திரியும் அப்படி விளையக்கூடிய அந்த மக்கள் அந்த மண்ணை நோண்டி அந்த செம்மண்ணை நோண்டி நிலக்கரியை எடுத்து இன்னைக்கு அதுக்கு நிலத்துக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கான். உடலை உருவுற மாதிரி அதுல இருக்கக்கூடிய தாது பொருட்களையும் அதோட கனிம வளங்களையும் உருவிட்டு இன்னைக்கு அந்த மக்களுக்கு வேலையும் கூட கொடுக்கல, தகுந்த இழப்பீடு கொடுக்கல. அங்க வேலை செய்யற முக்கால்வாசி பேர் வடநாட்டுக்காரனா இருக்கு, சிப்காட்ல வேலை செய்யற முக்கால்வாசி பேர் வடநாடா இருக்கிறாங்க. அப்ப சாவரத்துக்கு மட்டும்தான் இந்த கடலூர் மாவட்ட மக்களா என்ற கேள்வி இருக்கு. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு அமைச்சர்கிட்ட இருந்துச்சு. அமைச்சர் அதை செய்ய தவறிட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பல்வேறு போராட்டங்களை கடந்து திரும்பவும் நம்ம ராமலிங்க அடிகளாருடைய பூமியில அந்த ஒரு பன்னாட்டு அமைப்புக்கான ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கான தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்குது. இது மக்களுடைய எண்ணங்களை இவங்க வந்து மதிக்கலன்றது தானே அதனுடைய வெளிப்பாடா இருக்கா இந்த இடத்துல?
இல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தானே. அதாவது திமுக வந்து அகம்பாவத்தோட உச்சத்துல, ஆணவத்துடைய உச்சத்துல, அதிகார போதையில இருந்துட்டு இருக்கிறதுக்கான சாட்சின்னு. தவிர இப்ப இந்த வள்ளல் பெருமகனாருக்காக பார்வதிபுரம் கிராமத்து மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், பாட்டாளி மக்கள் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வள்ளலார் கேட்டுக்கொண்டதற்கு நாங்க சுமார் 76 ஏக்கர் நிலங்கள வள்ளலாருக்கு தானமா குடுக்குறாங்க. அந்த நிலம் முழுக்க முழுக்க தனியார் அரசு நிலம் கிடையாது. தனியாரிடமிருந்து வள்ளலாருக்கு கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை இன்னிய வரைக்கும் பெருவழியாக பயன்படுத்தி பல பாடல்கள்ல திருவருட்பால பல இடங்கள்ல அதை குறித்து வரலாறு பதிவிட்டு இருக்கிறார். வரலாறுடைய இடத்துல கை வைக்கிறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்க பெருவழிதான் அமைக்கணும்னா வரலாறு வாழ்ந்த மருதூர்ல அவருடைய வீடு ஓட்டல் உடசலமா இருக்கு. அவர் வாழ்ந்த வீடு. நீங்க வரலாறு மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அந்த வீட்டை சரி பண்ணி இருந்திருக்கும். சில லட்சங்கள் தான் ஆகும். ஆனா இங்க பல 100 கோடியில கொட்டி அரைச்சு இங்க பன்னாட்டு மையம் அமைக்கிறது. வடலூர் வந்து இப்ப வடலூர் கடலூரா மாறினா உலகம் அழிஞ்சிரும்னு வரலாறு சொன்னார்னு ஒரு செய்தி உண்டு. ஆனா வடலூர் இன்னைக்கு மட்ராஸாவே மாறிடுச்சு. அங்க அந்த நில மதிப்பு சொல்றேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய் போயிட்டு இருக்குங்க. ஒரு மெயினான இடத்தெல்லாம். இதெல்லாம் திமுக காரன் கண்ணுல உறுத்தி இருந்திருக்கும். எப்படா அவனுதான் பார்த்தாலே தெரியுமே. மண்ணை பார்த்தாலே எப்படா பிளாட் போல இருந்தா அவனோட புத்தி இருக்கும். அப்படியாக 76 ஏக்கர் மெயினான ஒரு இடத்துல மெயின் ரோடு பைபாஸ். இன்னொன்னு என்னன்னா குறிப்பா அந்த வடலூர்ல இருந்து விருதாச்சலம் போகக்கூடிய சாலையுமே இந்த பெருவெளி இடத்துலதான் இருக்கு. அந்த பெருவெளி இடத்துலதான் இருக்கு. இந்த குறிப்பா இந்த இடத்தின் மேல அவங்களுக்கு கண்ணு. இன்னொன்னு என்ன, இதுல மிக முக்கியமான ஒரு நபர் ஓப்பனாவே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மைத்துனர் வரலாறுடைய சத்திய ஞான சபை சன்மார்க்க சங்கத்தை கைப்பற்றதற்கு முயற்சிக்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டுமே அங்க எழுது. இப்படியான புற அழுத்தத்தினோட காரணத்தினால்தான் அந்த பெருவழி பகுதியை இப்படி சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையில அவங்க இறங்கியிருக்கிறாங்க. யார் வந்து அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சா செய்யுங்கன்னு. இன்னொன்னு பெருவழி அமைக்க போறோம்னு செய்தி வெளியிட்டோம்னா உண்மையாவே மகிழ்ச்சி தான் சொன்னாங்க. ஏதோ ஒரு இடத்துல இங்க என்எல்சிக்காரன் ஒண்ணும் இல்லைங்க. அந்த எட்டி பார்த்தா வரலாறு பெருவெளியில இருந்து எட்டி பார்த்தா என்எல்சியோட சுரங்கம் தெரியும். அந்த என்எல்சி சுரங்கம் நம்ம திரும்பி மூடப்பட்டுச்சு இல்லையா, அதுல அமைக்கலாம். நீங்க அப்படி இல்லையா கருங்குழியில் அமைக்கலாம். கருவில் அவர் அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் மறைந்த மேட்டுக்குப்பத்தில் அமைக்கலாம். இது வரலாறுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். இல்லையா நீங்க என்எல்சிக்கு 45,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துறீங்கல்ல, வரலாறுக்காக ஒரு 5 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துங்க. என்எல்சிக்காக 45,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த முடிஞ்ச தமிழக அரசுனால வரலாறுக்காக ஒரு 5 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முடியாதா? அவன் மனமோந்து கொடுப்பான். என்எல்சிக்கு எடுத்தப்ப அவன் வைத்தியத்துல வாங்கிக்கிட்டு நிலத்தை புடுங்குனீங்க. பயிர்ல விளைஞ்சு நின்ன பயிர்ல புக்லினை விட்டு இடிச்சு தள்ளினீங்க. ஆனா இவன் இப்ப அந்த மக்கள்கிட்ட போய் வரலாறுக்காக நிலத்தை கேட்டா வாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் மாடினேன்னு சொன்ன வள்ளல் பெருமானாக நாங்க கொடுக்குறோங்க நிலத்தன்னு தாராளமா கொடுத்துருக்கோம். என்னுடைய எண்ணம் என்னன்னா வல்லாருடைய பெருமையை குலைக்க வேண்டும் என்பதுதான். வல்லாருடைய பெருமை உலக நாடுகள் அரங்குகள்லாம் போயிடுச்சு. இவங்க அந்த கொள்கைகளை அந்த கோட்பாடுகளை வல்லாருடைய பெருமையை சீர்குலைக்க முயற்சித்தான் அந்த இடத்துல பெருவழி பகுதியை இப்படியாக மாற்றி அமைக்க அவங்க முயற்சிக்கிறது. அந்த அந்த பெருவெளிய இது மாதிரி நாசம் பண்றாங்கன்றது தெரிஞ்சு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவார், நீங்க அதை கையை வச்சீங்கன்னா அவ்வளவுதான், அதை விட ஒரு பெரிய பாவம் இல்லைன்னு அவரை ரொம்ப குமுறி வெளிப்படுத்துவார். அந்த மக்களுடைய துக்கத்தை துயரத்தை தன்னுடைய சொந்த நஷ்டம் போல அவர் பேசுறாரு. அவ்வளவு பேசியும் கூட இன்னும் சொல்ல போனா நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கும் போது அதை குறித்த அந்த இடத்த வந்து இன்னொருத்தங்க ஆக்கிரமிப்பு செய்யறதே தப்புதான். அந்த சைட்ல வழக்கு இருக்குது, இருந்தாலும் இவங்க வந்து செயல்படுறாங்கன்னும் போது இந்த அரசனுடைய எதேச்சதிகார போக்கு தானே தெரியுது. இது வந்து நம்ம எந்த அரசோடய நம்ம ஒப்பிட முடியாத அளவுக்குல இருக்கு இவங்களுடைய நடவடிக்கை. நிச்சயமா. அதாவது இப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ அல்லது கலைஞர் கருணாநிதி அவர்களுமே இருந்தாலும் சரி, மக்கள் எதிர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை குறித்து ஆய்வு பண்ணுவாங்க. சரி கொஞ்சம் ஆரப்பூர்வமாக நினைப்பாங்க. ஆனா இவங்க தொடங்கின வேகனத்துல எந்த போராட்டம் பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம வஜ்ரவாகனத்தை யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க முடியும் வஜ்ரவாகனத்தை நிறுத்த முடியுமா? நெய்வேலியே பார்த்துட்டு திரும்பி ஒரு வஜ்ரவாகனத்தெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாயாவது நம்ம பண்ணிடணும்னு நினைச்சாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கடைசி வரைக்கும் போராடியா செய்ய விடல. இந்த தேர்தல் காலங்கள்ல இதை செய்ய முயற்சித்து குழிலான்னு வந்தாங்க. அந்த குழியில இறக்கி மக்கள் இறக்கி போராடவும் செஞ்சாங்க. எங்களை சேர்த்து புதைச்சிட்டு போங்கயா அப்படின்ட்டு. பார்வதிபுரம் மக்கள் அவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு சம்பவம். எங்களையும் சேர்த்து புதைச்சு போனாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதுல பெண்கள் மேலாம் வழக்கு. அப்ப அந்த ஆட்சியாளர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, அவங்க போராட வரக்கூடாது, இளைஞர்கள் மேல உங்க மேல கஞ்சா வழக்கு போட்டோன்னு மிரட்டி இருக்கிறாங்க. இன்னொன்னு திருப்பூரை சேர்ந்த ஒருத்தர் அன்னதானம் பண்றாரு தொடர்ச்சியா. அவர் ஒரு சுத்த சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அன்னதானம் பண்றாரு. அவருடைய சொந்த பணத்துல இருந்து அவருடைய வராதுல இருந்து அவர் மேல வழக்கு. ஏன்னா சோறு போட வந்து ஒரு குத்தமாடான்ற மாதிரியான நிலைமை அங்க மாறிடுச்சு. இன்னொன்னு கடலூர் மாவட்ட மக்கள் என்னைக்குமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ஐயாவுக்கும் நன்றி கடன் பட்டவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா கடலூருக்காக அவர்கள் பட்ட கடினம் கஷ்டம் என்பது சொல்லி மாறாது. ஒவ்வொன்றுக்கும் கடலூருக்கு வந்திருந்தாங்க. இன்னைக்கும் இத்தைக்கும் இந்த கடலூர் வந்து
தர்மபுரி மாதிரி சேலம் மாதிரி அவர்களுக்கு நன்றியோட இருந்துச்சாங்கன்னா மிகப்பெரிய, நானும் கடலூர்காரன், எனக்குமே அந்த தாழ் மனப்பான்மை இருக்கு இல்ல. ஏன்னா நெய்வேலியும் விருதாச்சலம் வாங்கினதுக்கான தன் தொகுதியை கேட்டு வாங்கினதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா நாளைக்கு என்எல்சிக்காரன் அக்கிரமம் பண்ணுவான், நெய்வேலியிலும் விருதாச்சலம் நம்ம எம்எல்ஏ தான் அவனால பண்ண முடியாது. இன்னைக்கு கடலூர் வாங்கினதுக்கான காரணமும் இருக்கு. இத்தனை அநியாயம் இங்க நடக்குது. இங்க கடலூர்ல இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போனா, அதாவது தங்கர்பச்சான் மாதிரி அந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர் போனா அவங்களுக்கு நீதி கிடைக்கும்ன்றதுனாலதான் அண்ணா அந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு பேசுறது 2 விஷயத்துல மட்டும்தான். 3 விஷயத்துல பேசியிருக்கிறாங்க. ஒண்ணு, இந்த வஞ்சிக்கோட்டை வன்னிய பெருஞ்சமுதாயத்தின் உரிமைக்காக அவர் கண்கலங்கி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து என்எல்சி நிறுவனம் இந்த பயிர் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர் மேல ஜேசிபி போட்டு ஓட்டினப்ப அவர் கலங்கி பார்த்திருக்கோம். 3வது, வள்ளல் பெருமகனாருடைய நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்த போது அண்ணன் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார், நீங்களும் நல்லா இருக்கணும், தயவு செஞ்சு அதில் கையை வைக்காதீங்க. மக்கள் எதிர்ப்பை மீறி அப்படின்னா அதை சாதிக்க போறீங்க, அப்படின்னா ஒரு அத்தியாவசியம் என்ன ஒரு அத்தியாவசியம், நீ கஞ்சா விற்குது அதுக்கு அவ்வளவு வேகமா செய்யலாம். ஒரு போர்க்கால அடிப்படையில நீங்க கஞ்சா விற்கிறத தடுக்கலாம். ஆனா போர்க்கால அடிப்படையில அங்க அந்த கட்டுமான பணியை செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன வந்துச்சு, யாரை திருப்திப்படுத்த என்ற கேள்வி இருக்கு. இதுல மிகப்பெரிய சூழ்ச்சி பின்னாடி இருக்கும்ன்றதுதான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு எதிர்ப்பை மீறி அங்க ஏன் கட்ட அவங்க ஆயத்தமாகணும், முயற்சிக்கணும். இதை கைவிட்டு கூட போலாம். இது பின்னாடி மிகப்பெரிய உலகளாவிய சதி ஏதாவது இருக்கான்ற கேள்வியுமே இருக்கு. புரழுத்தத்தின் மூலமாக வள்ளலாருடைய பெருமை உலக நாடுகள் மத்தியில போய்விடக்கூடாது என்ற சதி இருக்கலாம் என்று என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம். தாண்டியமல்ல, எப்படியாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்களை மீறி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மீறி அங்க அந்த கட்டிடங்கள் வராது. இது எங்களை விட தாண்டி உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய வல்லாருடைய பக்தர்கள், சன்மார்க்கவாதிகள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் அவங்க கூடிய பிடிச்சு வந்தாங்க. ஒரு இதுல ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல, சன்மார்க்கவாதிகளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு செய்தி, அது எனக்கு அவர் ஒருத்தர் பகிர்ந்தாரு. இதுவரைக்கும் சமூக நீதி காவலராக இருந்த மருத்துவர் ஐயா அவர்கள் இனி சன்மார்க்கத்தினுடைய காவலராகவும் இருக்கிறார் என்று அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக சன்மார்க்கத்தினுடைய காவலரும் மருத்துவர் ஐயா அவர்கள், அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. வல்லார் மேல ஆன்மீகத்தின் ரீதியாக அவர்களுக்கு பிடிமானம் இருக்கிறதா என்பதை கடந்து சமூக நீதியின் காரணமாக வல்லார் மீது அவர்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்கு. எப்படி அடிகளார் அவர்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் கருவறைக்குள்ளாக சென்று நீங்கள் வழிபாடு செய்யலான ஒரு புரட்சியை செய்தாரோ, அதே மாதிரி வள்ளலார் அவர்கள் மிகப்பெரிய புரட்சிகளை எல்லாம் செய்து காட்டியவர். இவங்க கடலூர் தெரியும், இவங்க பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு மாவட்டம். அதுல ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த வள்ளல் பெருமானார் அவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்க பாடுபட்டார், அத்தனை பேரையும் நல்வழிப்படுத்துறார். அந்த சமூக நீதி பார்வையும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் மாடினேன் என்ற ஒரு வாசகமும் மருத்துவர் ஐயா அவர்களையும் வள்ளலார் அவர்களையும் இணைக்கும். இன்றைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் பசுமை தாயகத்தின் அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவருடைய தொண்டர்களின் வாயிலாக பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டுட்டு இருக்கிறாங்க. வாழும் வள்ளலாராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் நிச்சயமாக சன்மார்க்கத்தை மீட்டுக் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. இந்த 3-4 காரணிகள் எல்லாம் தேர்தல் உடைய இதுல பிரதிபலிக்குமா, தேர்தலுடைய வெற்றியை இதெல்லாம் நிர்ணயிக்குமா? இந்த இந்த இவங்களுடைய போராட்டம்லாம் நிச்சயமா நிர்ணயிக்கும். காரணம் என்னன்னா, இந்த வாட்டி பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் பலரும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பட்டியல் சமுதாய மக்களும் பெருமளவுல ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது காரணம்னா, இங்க ஒரு ஆபத்து, இங்க ஒரு பிரச்சனைனா முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து நிற்கும். அமைச்சர் செய்த அடாவடி என்எல்சியாக இருக்கட்டும், இந்த வள்ளல் பெருமானார விஷயங்களையாக இருக்கட்டும், அமைச்சர் செய்த அடாவடியா அவங்கள நினைவுல தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய காரணங்களா திமுகவுடைய காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கும். இதையெல்லாம் நினைச்சு பார்த்துதான் அவங்க திமுக போட்டியிடவே இல்லை. அதான் நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம். திமுக போட்டியிடாததற்கு காரணமே பாமக இங்க பலமா மாறிடுச்சு. பாமகவை மக்கள் நாங்க நம்புறாங்க. நமக்கான கட்சி பாமக என்கின்றத உறுதியா ஏத்துக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு காரணம் இன்னொன்னு சொல்லிடுறேன். முன்னாடி ஒரு பேரூராட்சி, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சியில அமைச்சர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பேரூராட்சி மன்ற தலைவரை ஒதுக்கிட்டாரு அப்படின்றதுக்காக பிற முக்கியமான ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் அமைச்சர் மீது கோவப்பட்டார்ன்ற ஒரு செய்தியை அவராகவே பரப்பிட்டு இருந்தார். அது உண்மைத்தன்மை கூட இல்லை. ஆனால் அமைச்சர் எந்த சமுதாயம் மன்னர்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொன்னாரோ அந்த சமுதாயம் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றிக்காக பாடுபட்டுச்சு. இந்த வாட்டி முதலியார் சமுதாய மக்களும், செட்டியார் சமுதாய மக்களும், நாயுடு சமுதாய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சி வென்று வந்தால்தான் நமக்கான எழுச்சியும் இருக்கும் என்று அவங்க நம்புறாங்க. பாதுகாப்பு அதுதான் என்று நம்புறாங்க. ஏன்னா அந்த சுப்பிரமணியபுரம் கொடி கம்ப விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. இரவு 12 மணிக்கு அந்த கொடி கம்பம் ஏற்றப்பட்டது. அத்துமீறிதான் ஏற்றப்பட்டுச்சு. காவல்துறை அது ஏற்ற அனுமதி கொடுக்கல,
வருவாய்த்துறை அதை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அத்தனையும் மீறி ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக அந்த இடத்துல ஏத்துறாங்க. இத்தனைக்கும் பாமக கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. மேல மின்வாரியத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கொடிகம்பத்தை ஒட்டி மின்கம்பிகள் பாயுதுன்னு. கீழே டெலிபோன் ஆபரேட்டர்ஸ் அது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. வட்டார வளர்ச்சி அலுவலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நெடுஞ்சாலைத்துறையினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. வருவாய்த்துறையினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. காவல்துறையினரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அரசு எந்த துறையெல்லாம் வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அத்தனை துறையும் எதிர்ப்பு தெரிவித்த பின்பாகவும் அந்த கொடிகம்பம் அங்க ஏற்றப்பட்டுச்சு. அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது என்னன்னா, அமைச்சருடைய நம்பிக்கையில தைரியத்துலதான் இவங்க அதை மாதிரி செய்யறாங்க. இதற்கு முன்பாக அப்படி எல்லாம் சம்பவங்கள் கிடையாது. இதுவும் குறிஞ்சபாடி தொகுதிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இந்த கொடிகம்ப விஷயத்தினால விசிகாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்க போறது கிடையாது. விசிகாவுக்கும் தெரியும். ஏன்னா விசிகா கடலூர்லயோ குறிஞ்சபாடியோ நிக்க போறது கிடையாது. நின்னா அவங்களுக்கு எந்த செல்வாக்கு இல்லைன்றதும் தெரியும். ஆனால் இந்த கொடிகம்பத்தினால எம்ஆர்கேவுக்கு தான் பாதிப்பு, திமுகவுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா திமுக தான் கடலூர்ல போட்டியிடக்கூடிய பகுதி, குறிஞ்சபாடியில போட்டியிடக்கூடிய தொகுதி. இது எத்தனையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. கொடியேற்றுறது யாருன்னா எல்லாரும் ஜனநாயக கொடியேற்ற போட்டோம். அதுல எந்த மாற்றம் கருத்து முடியாது. 12 மணிக்கு இத்தனை துறை ரீதியான காரணங்களை சொன்ன பின்பாகவும் 12 மணிக்கு கொடியேற்றி அங்க ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எதிராக கோஷமிட்டு முழக்கமிட்டு ஒரு சமூக பதட்டத்தை அன்னைக்கு பாட்டாளிகள் அமைதியாக இருந்த காரணத்தினால் இங்க ஒரு பெரிய பதட்ட நிலை தவிர்க்கப்பட்டுச்சு. ஆனால் திட்டமிட்டே தான் இன்றைக்கு ஒரு பதட்ட நிலை உருவாக்க திட்டமிட்டப்பட்டிருக்கு. 12 மணிக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் போன் பண்ணி பேசி கொடியேத்துங்க, யார் வந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அதன் பின்பாக 2 கட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. 12/12/2022க்குள்ளார அந்த கொடிகம்பத்தை அகற்றணும்னு வருவாய்த்துறை ஆணையிடுது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஏழை விவசாயி ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு 10க்கு 10 ஒரு 5க்கு 5 கொட்டா போட்டானா வருவாய்த்துறை நேரடியா வந்து அந்த கொட்டாயெல்லாம் பிடி கிடைச்சிட்டு போடா எட்டக்கன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுடும். ஆனால் வருவாய்த்துறை ஆணை போட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைய தேதி வரைக்கும் அந்த கொடிகம்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கல. இந்த கொடிகம்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கல. நான் இந்த இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, விசிகாவுடைய கொடிகம்பம் இருக்கணும். நாங்கள் விசிகாவை ஒரு ஜனநாயக அமைப்பா தான் பார்த்தோம். ஜனநாயக அமைப்பாக பார்த்தனால்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களை கரத்தை உயர்த்தி இந்த 2 சமுதாயம் ஒன்றுபட்டு வாழணும்னு நினைச்சாங்க. 2011 ஒரு முயற்சியும் எடுத்தாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இல்ல, நம்ம வன்னியர் சமுதாயத்திற்கு எதிராக இந்த சமுதாய மக்களை கொம்பூசி வீட்டி ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தினா தான் நமக்கு அரசியல் பிழைப்பு இருக்கும் என்ற காரணத்தை மையமா வச்சு ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த குடியேற்றத்துல பயன்படுத்திக்கிறாரே, அதுதான் மிகப்பெரிய ஆதங்கமாக இந்த 2 சமுதாய மக்களை ஏன் இப்படி பிளவுபடுத்தணும் நினைக்கிறாரு என்ற கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குறிப்பா நான் சொல்றது, அந்த கொடிகம்பத்தை ஏற்ற எதிர்ப்பு தெரிவித்தது பாமக அல்ல, அரசு இயந்திரங்கள், அரசு அலுவலர்கள் தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அரசு அலுவலர்கள் அந்த எதிர்ப்பை மீறி அந்த கொடிகம்பம் நட்டப்பட்டுச்சு. மீண்டும் அது அகற்றப்பட்ட சொன்ன பின்பாகவும் இன்னைய வரைக்கும் அந்த கொடிகம்பம் அகற்றப்படலை. அந்த அளவிற்கு மந்தமாகத்தான் கடலூர் மாவட்டத்தில் அரசு இயந்திரம் செயல்படுது. அதற்கு உதாரணமாகத்தான் அந்த சம்பவத்தை சொல்றேன். நன்றிங்க. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு மாவட்டத்தினுடைய பல்வேறு செய்திகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் எடுத்து சொன்னதும், அதே நேரம் இந்த மது பிரச்சனைக்கு எதிராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதை நீங்கள் மறவாமல் நினைவுபடுத்தியதும், குறிப்பாக அந்த சிகரெட் அட்டையில் பதியப்பட்ட எச்சரிக்கை பதிவு, போதைப் பொருளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நினைவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நேரம் மக்களுக்கான ஒரு நல்ல விடயங்களை கடத்துவதற்கு முயற்சிக்கும் மகிழன் வலைவலிக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு முயற்சி. அர்ப்பணிப்போடு மக்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் மகிழன் வலைவலி வளரட்டும். நன்றி. நன்றி.